இன்னைக்கு நவம்பர் 19th மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த செல்லிங் ப்ரெஷரை பார்த்து இன்கேஸ் நீங்க ஏதாவது செல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எஸ்எல் தான் நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கும். இல்ல இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் 3 கேண்டில் கண்டினியூஸா கொடுத்துட்டு அப்படின்ட்டு அவசரப்பட்டு நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலுமே அதுக்கப்புறமா உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன்லயே மார்க்கெட் கொண்டு போயிட்டு தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிருக்கு. அப்போ எந்த இடத்துல ஒரு வேலிடான கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத 9:20 கிட்டேயே என்னுடைய கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ரேலி ஆகும்போது கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகிட்டு கீழே வரும். கீழே வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய பை அண்ட் டேக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். செல்லிங் ப்ரெஷர் இருக்காது. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல பையிங் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பையிங் மொமெண்டம் கொடுத்தாங்க. பட் இது ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்து எக்ஸாக்டா ஒரு பை என்ட்ரியுமே ட்ரிகர் ஆச்சு. இப்போ அந்த பை என்ட்ரிக்கான டார்கெட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் எக்ஸாக்டா பார்க்கும்போது 25,988ல இருந்து 25,995 இந்த ரேஞ்ச்ல வந்து டார்கெட் லெவல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ டார்கெட் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பட் ஸ்டில் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுதான் சொல்லி கொடுக்குறேன். எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் நம்ம வந்து எய்ம் பண்ணணும், எவ்வளோ டியூரேஷன் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். நம்மளால வந்து எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. எக்ஸாக்டாக 10:50க்கு இந்த கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும், இவ்வளோ சைஸில் தான் ஃபார்ம் ஆகும், அது ரெட் கேண்டில் தான் இல்லை க்ரீன் கேண்டில் தான் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும். என்னது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகும், இன்கேஸ் எதில் இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, எத்தனை புல் பேக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னால் அனாலிசிஸ் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த என்ட்ரிக்கான சக்ஸஸை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். இது எனக்கு தெரியுமே தவிர இந்த டைமில் இந்த கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த லொக்கேஷனில் பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. இது ஒரு கன்ஃபார்மான என்ட்ரி. எது வரைக்கும் போகும், அடுத்து எதுல இருந்து ரிவர்ஸ் ஆகும், ரிவர்ஸ் ஆனாலுமே எது வரைக்கும் கீழே போகாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.